நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் ஃபர்ஸ்ட் வரவேற்றலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக பார்த்தோன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கும் இந்த 2025? மிதுன ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக எப்பயுமே நான் சொல்கிறது, பெருமாள் தேவி வழிபாடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெஷர் பார்த்துக்கணும். 24 வயசை கடந்தவர்கள் 30 வயதை கடந்த மிதுன ராசிக்காரர்களை ஒரு முறை முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே சமயம் மிதுனத்துக்கு தெய்வீக வழிபாடுகள் அதிகமாக வரும், ஆன்மீகத்தில் குறையில்லாமல் வரும். மே மாதம் வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் போகிறது, பஞ்சாயத்து பேசுகிறதெல்லாம் வச்சுக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சித்திரை வரைக்கும் கவனமாக தான் இருக்கும். குடும்பத்தை சிதைக்கக்கூடிய சக்திகள் வேலை செய்யுமா. அதுக்கப்புறம் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றமெல்லாம் வரும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பாயிட்டு மீண்டும் மறுமணத்திற்காக இருக்கக்கூடிய மிதுனத்திற்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கும். டப்பு டப்புன்னு நல்லா இருக்கும். அதே போல் மிதுனத்துக்கு கண்டிப்பாக அனுகூலங்கள் ஏற்படும், தைரியம் ஏற்படும். பசுமாடுகளுக்கு உணவு அளிப்பது, வார வாரம் நீங்கள் பிறந்த கிழமையில் பசுமாடுக்கு உணவு ஏதாவது கொடுங்க, அகத்துக்கீரையை தவிர. 9இல் வரக்கூடிய ராகுவால் வரக்கூடிய தொந்தரவுலாம் போய்டும். அதே போல் கண்டிப்பாக 9இல் இருக்கக்கூடிய, அதாவது ராகு இப்போ இருக்குது மே வரைக்கும், அந்த அடுத்தது மேலேருந்து அது மாறும். அந்த ராகு 9க்கு வருவார். அதனால் 30லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது நிறைய விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். 10இல் சனி வரனால பயப்படக்கூடாது. நல்ல லெவலுக்கு அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் யோகம் காணப்படக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். பிள்ளைகளுடைய நீண்ட கஷ்டம்லாம் நிவர்த்தி ஏற்படும். மே மாதத்துலேருந்து துணை அல்லது துணைவியாருக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அவங்க விருப்பப்பட்ட பெற்றதெல்லாம் நடக்கும். அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுலாம் மே மாதத்துலேருந்து டக்கு டக்கு டக்குன்னு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். பெற்றோர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் தீரும். அதே போல் கண்டிப்பாக குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வீட்டில் யாருன்னு பார்த்தா மிதுனம் இருக்கணும் அந்த வீட்டில். அப்போ யோசிச்சுக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களாலே அவர்கள் டெவலப் ஆகிடுவாங்க. சந்தோஷம் ஏற்படும். இந்த தெய்வ வழிபாடுகளுக்கு ரொம்ப முக்கியம். ஜென்ம குரு என்பதனால ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கணும். வண்டியில் கொஞ்சம் பார்த்துக்கணும். டப்புன்னு வித்தையெல்லாம் காட்டிங்கன்னா சின்ன வயசு பசங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் அந்த வித்தையை பார்க்க வேண்டியது வரும். ஸோ ஹெல்த்து, வண்டி மட்டும் மிதுனம் கொஞ்சம் நல்லா பார்த்தா தனிப்பட்ட முறையில் நிறைய அனுகூலம் காணப்படும். செல்வாக்குகள் கூடும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் மிதுனத்தில்.